முதலீடு செய்வோம், முன்னேறுவோம். முதலீட்டாளர்கள் அனைவருக்கும் வணக்கம். முதல் முறையாக நம்முடைய வீடியோ பார்க்குற நண்பர்கள் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் நண்பர்கள் அனைவர்கிட்டையும் நான் முதல்ல சாரி கேட்டுக்கிறேன். ஏன்னா கடந்த ஒரு 7-8 நாளாக வீடியோ போடலை. ஸோ மீண்டும் ஒரு மாதிரி சாரி சொல்லிட்டு நம்மளுடைய வீடியோ கண்டினியூ பண்ணுறேன். இன்றைக்கி நம்ம நிஃப்டி பார்க்கும் பொழுது ஒரு 35 பாயிண்ட் தான் வந்து நெகட்டிவாக க்ளோஸ் ஆகிருக்க மாதிரி இருக்கும். ஆனால் ஒரு டைமில் மதியானம் ஒரு 1:30 2 o'clockலாம் பார்த்தீங்கன்னா அப்படியே பாதாளத்தை நோக்கி போய்க்கி குறைஞ்சபட்சம் ஒரு 200 பாயிண்ட்டுக்கு மேலாம் நெகட்டிவ்ல காட்டி அப்படி நம்ம வயிற்றுல புளியை கரைச்சிட்டான். அப்புறம் ஒரு மாதிரி மார்க்கெட் க்ளோஸ் ஆகிற டயத்தில் மட்டும் ஏதோ பாவப்பட்டு நம்ம ரீட்டைலர்ஸ் மேலாம் கொஞ்சம் இறக்கப்பட்டு ஒரு மாதிரியாக ரெக்கவர் ஆகிடுச்சு. சரி, நிஃப்டி ரெக்கவர் ஆனாலும் ஆணிச்சு தவிர்த்து அந்த நிஃப்டி 50ல் இருக்கக்கூடிய ஸ்டாக்ஸ் குறைஞ்சபட்சம் 50 ஸ்டாக்ஸில் 30 ஸ்டாக் பார்த்தீங்கன்னா நெகட்டிவாக தான் க்ளோஸ் ஆகிருக்கு. அதுலேயுமே பெரிய ஆள் யாருன்னு பார்த்தீங்கன்னா டிசிஎஸ் தான். ஒரு 5% மேலாம் நெகட்டிவில் க்ளோஸ் ஆச்சு. ஆனால் ஒரு மாதிரியாக ரெக்கவர் ஆகி 4% லெவலில் நெகட்டிவாக க்ளோஸ் ஆயிருக்கு. அதற்கான நியூஸும் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் இருக்குது. ஸோ கடைசி வரை பாருங்கள், அதற்கான விடை உங்களுக்கு தெரியும். அப்புறம் கோல்டோட ப்ரைஸ் தொடர்ந்து இந்த கோல்டோட ப்ரைஸ் பார்த்தா ஒரு 19,100 ரூபா வரைக்கும் வந்துச்சு. அங்கேருந்து திரும்ப ஒரு நல்ல ஒரு ரேலியாகி கிட்டத்தட்ட ஒரு 1000 ருபீஸ் அப்படின்ற அளவுக்கான ஒரு ஏற்றத்தை கொடுத்து தற்சமயம் வரைக்கும் ட்ரேட் ஆகிக்கிட்டு இருக்கு. இது அப்படியே தொடருமா அப்படின்னு கேட்டால் தற்சமயம் வரைக்கும் வேல்டில் இருக்கக்கூடிய நியூஸ் ஆமாம், கோல்டோட ப்ரைஸ் இன்னும் கொஞ்சம் நாளைக்கு வந்து அப்சைடு மூவ்மெண்ட்டில் தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் காட்டுது. அதே டைமில் க்ரூட் ஆயில் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஒரு இறக்கும். இது ரொம்ப ஃப்ளக்சுவேஷனாக இருக்குது. க்ரூட் ஆயில்லாம் இப்போ ரீசெண்டாக ஒரு 2-3 நாள்லாம் வேகமாக இறங்குது, திரும்ப வேகமாக ஏறுது. ஸோ இன்னும் ஒரு முடிவுக்கு வர முடியல அந்த க்ரூட் ஆயிலால் எந்த பக்கம் போகும்னு. இந்த ஈரான் இஸ்ரேல் வார் முடிஞ்சால் மட்டும்தான் அதோட டைரக்ஷனை யாராக இருந்தாலும் கண்டுபிடிக்க முடியும். நாளைக்கும் கோல்டோட ப்ரைஸ் ஒரு ஏற்றத்தில் தான் இருக்கும். அடுத்து அமெரிக்காவோட ஃபியூச்சர் மார்க்கெட்டு எப்படி இருக்குதுன்னு பார்த்துடலாம். ஒன் செகண்ட். அங்கே வந்து பச்சையாக இருக்குங்க. நமக்கு நம்ம தலையில் சிவப்பு சிவப்பாக நம்ம கண்ணில் காட்டி போட்டு அந்த சைடு அவன் மட்டும் பாருங்க பச்சை பச்சையாக போட்டுக்கிட்டு இருக்கான். டோ ஜோன்ஸ் க்ரீனில் ட்ரேட் ஆகுது, நாஸ்டாக் க்ரீனில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு, S&P 500 க்ரீனில் இருக்குது, எல்லாமே க்ரீனில் இருக்குது. நமக்கு மட்டும்தான் சிவப்பு. சரி, பார்க்கலாம், நாளைக்காச்சும் நமக்கு நல்ல காலம் பிறக்குதானே. இன்னொரு பக்கத்தில் இந்தியன் ருபி ரொம்பலாம் இல்லைங்க, ஒரு 97 ரூபாய்க்கு போயிட்டு அங்கேருந்து வேகமாக ரெக்கவர் ஆகி ஒரு 95 ரூபா 40-50 பைசா ரேஞ்சுக்கு வந்துச்சு. அப்புறம் அங்கேருந்து யாரு கண்ணு பட்டுச்சோ தெரியல, எந்த பக்கமும் மூவ் ஆகாமல் ஒரே பக்கமாக சிலையாக நின்றுக்கிட்டு இருக்குது. ரூபாயோட மதிப்பு இன்க்ரீஸ் ஆச்சுன்னா, அதாவது 95.31 பைசாலேருந்து 96 97 போச்சுன்னா மார்க்கெட் இன்னும் வேகமாக விடும். ஒரு வேளை 94 93 போச்சுன்னா மார்க்கெட்டுக்கு நல்ல காலம் பார்க்கலாம். அடுத்ததா இந்த சைடஸ் லைஃப் சயின்ஸ் இவங்களோட ரிசல்ட் பார்த்தீங்கன்னா இப்போ கொடுத்துருந்தாங்க, நேற்று கொடுத்துருந்தாங்க. மோசம்லாம் சொல்ல முடியாது, ஓகே. இந்த ஷேரில் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு அருமையான ஒரு பேட்டர்ன் தெரியுது அவங்க கண்ணுக்கு, என் கண்ணுக்கு தெரியுது. என்னன்னா டாப்பில் இருந்த ஷேர் பார்த்தீங்கன்னா கீழே வந்து டபுள் பாட்டம் அடிச்சுட்டு திரும்ப மேல் நோக்கி போய்கிட்டு இருக்கு. அதனுடைய பழைய கையான ஒரு 1300 ரூபாய் நோக்கி கூடிய சீக்கிரத்தில் நாளைக்கு நாளை கழிச்சுலாம் இல்லை, மேபி இன்வெஸ்ட்மெண்ட்டாக பார்ப்பாங்கல்ல, அவங்கள பொறுத்த வரைக்கும் ஒரு 1300 ருபீஸ்ன்றத சில ஒரு மாதத்துல இல்லை சில பல வாரங்கள்லேயே கண்டிப்பாக அதை எட்டுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறதா நான் பார்க்குறேன். அது மட்டும் இல்லாமல் இந்த ரேஞ்சுக்கு வந்துச்சுன்னா ஒரு கப் வித் ஹேண்டில் போட்டு பிரேக் அவுட் ஆகி கூட மேலே போனாலும் போகலாம். பிகாஸ் இந்த குவார்ட்டர்லி ரிசல்ட் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு ரிசல்ட்டாக கொடுத்துருக்காங்க. இதே மாதிரி நம்ம மற்ற ஃபார்மா ஸ்டாக்ஸ்லாம் எதிர்பார்க்கலாமான்னு கேட்டால் எதிர்பார்ப்போம். அப்புறமா டிசிஎஸ்ங்க, இன்னைக்கு இந்த டிசிஎஸ் ஷேர் எத்தனை பர்சன்டேஜ் இருந்தா இருக்கு பாருங்க, ஒரு 4% அளவுக்கான ஒரு இறக்கத்தை கொடுத்துருக்கு. சரி, இந்த 4% இறக்கம் எதற்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா மதியான டைமில் ஒரு அழகான நியூஸ். யாருக்குன்னு கேட்டால் அந்த டிசிஎஸ் ஷேர் வந்து யாருக்கிட்டலாம் இல்லையோ அவங்களுக்கு, ஆனால் டிசிஎஸ் ஷேரை யாரெல்லாம் வச்சுருக்காங்களோ அவங்களுக்கு ஒரு மோசமான நியூஸ்னே சொல்லலாம். காரணம் என்னென்னா சந்திரசேகர் அப்படின்ற ஒரு தமிழ்நாட்டை சேர்ந்த ஒருத்தர் வந்து டிசிஎஸ்ல, அதாவது டாடா குரூப்பில் கிட்டத்தட்ட 40 வருஷம் வந்து பார்ட்டிசிபேட், அதாவது எல்லா பிஸ்னஸ்லேயும் வந்து நிறைய பிஸ்னஸில் அவரோட பார்ட்டிசிபேஷன் இருந்திருக்கு. ஆனால் வரக்கூடிய இந்த பிப்ரவரி 2027 அவருடைய 40 வருட அந்த பயணம் வந்து டாட்டாவில் வந்து முடியுது. ஸோ எக்ஸ்ட்ரா மேற்கொண்டு வந்து இவர் சந்திரசேகர் வந்து அந்த டாடா குரூப்பில் வந்து இருக்க போகிறதில்ல அப்படின்ற ஒரு நியூஸ் வந்த ஒரு காரணத்தினால இன்னைக்கு இந்த ஷேர் வந்து நல்ல ஒரு இறக்கத்தை கொடுத்துச்சு. இது பார்த்தீங்கன்னா இதுவும் ஒரு 1 or 2 டேஸ் வந்து இந்த எஃபெக்ட் இருக்கும். அதர்வைஸ் திரும்ப அந்த ஷேர் வந்து ரேலி கொடுக்கலாம்.
அது மட்டும் இல்லாமல் இந்த பல முறை அந்த ஸ்டாக்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 6 முறை நம்ம வந்து இந்த இந்த சப்போர்ட் எடுக்குமான்னு கிட்ட வரைஞ்சு பார்த்ததில்ல. கடைசியா ஒரு ரூ. 2000 ரேஞ்ச் வரைக்கும் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு நான் சொல்லியிருந்தேன். பலமுறை நம்ம வீடியோ பார்க்குற நண்பர்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஒவ்வொரு முறையும் சப்போர்ட்டை கட் பண்ணும்போது சொல்லியிருந்தப்போ ரூ. 2000 ரேஞ்ச் வரைக்கும் வந்துச்சு. அந்த இடத்துல ஒருவேளை சப்போர்ட் எடுத்து திரும்பலைன்னா அடுத்த ஒரு லோவான ரூ. 1850 வரைக்கும் வரும் நம்ம எதிர்பார்த்தோம். ஆனால் அந்த இடத்துல இருந்து சப்போர்ட் எடுத்த ஒரு காரணத்தினால திரும்ப மேலோக்கி போயிடுச்சு. இப்போ வந்திருக்கக்கூடிய இந்த நெகட்டிவான ஒரு நியூஸ் மேற்கொண்டு இந்த ஷேர் வந்து கீழே இறக்கி கொண்டு வந்துடக்கூடாது. ஒருவேளை அப்படி நடந்துருச்சு அப்படின்னு சொன்னால் அந்த ஷேரை வச்சிருக்க நண்பர்களுக்கு வந்து கண்ணெல்லாம் குளமாக போயிடும். ஸோ நாமளும் இந்த ஷேரை வந்து மேல் நோக்கி ஏற்றத்தை கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்போட பார்த்துக்கிட்டு இருப்போம். அடுத்து இன்னொரு நம்மளுடைய செல்லக்குட்டி ஷேர் வந்துட்டான்ல, என்னோட செல்லக்குட்டி வந்துட்டான்ல. என்னன்னா இந்த ஸ்டாக்ல ஒரு 2 பாசிட்டிவான ஒரு நியூஸ் இருக்குது. ஒன்று சொல்லிடுவோம். ஃபஸ்ட்டு இந்த ஷேர் வந்து 5000 ருபீஸை கூடிய சீக்கிரத்திலே பிரேக் பண்ண போகுது. அது ஒரு நல்ல விஷயம். செகண்ட் பார்த்தீங்கன்னா இவங்களுடைய குவார்ட்டர்லி ரிசல்ட் வந்து இன்னைக்கு கொடுத்துருந்தாங்க. குவார்டர் ஆன் குவார்ட்டரில் பார்க்கும் பொழுது இது ஒரு அற்புதமான ரிசல்ட்டு. மாற்றி சொல்லிட்டேன். இயர் ஆன் இயரில் பார்க்கும் பொழுது இந்த ஷேரோட ரிசல்ட் வந்து சூப்பரான ஒரு ரிசல்ட்டு. குவார்டர் ஆன் குவார்ட்டரை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் வந்து சுமார் தான். இது ஆக்சுவலாக வந்து ஒரு பேட்டர்னாகவே இருக்குங்க. என்னென்னா மார்ச் மாதம் ஃபுல்லாக நல்லா ரிசல்ட் கொடுக்குறது, மற்ற மாதம்லாம் கொஞ்சம் மீடியமாக ரிசல்ட் கொடுக்குறது. ஸோ இந்த குவார்ட்டர் வந்து இயர் ஆன் இயரில் ஒரு நல்ல ஒரு ரிசல்ட் தான். அந்த ஒரு காரணத்தில் இன்றைக்கி வந்து ஒரு 2% ரேஞ்ச் வரைக்கும் ஏறி இருக்கு. சரி, அது மட்டும்தான் நியூஸானு கேட்டால் அதுவும் இல்லைங்க. டெக்னிக்கலாக நம்ம பார்ப்போம். ரிசல்ட்டும் நல்லா வந்திருக்கு. அதே டைமில் பாருங்கள், ஒரு 3 முறை இந்த ட்ரெண்ட் லைனை கட் பண்ணி மேலே போக முடியாமல் தவிச்சு கீழே வந்த பயப்புள்ள இப்போ அருமையான ஒரு பிரேக் அவுட் கொடுத்துருக்கான். அந்த ட்ரெண்ட் லைனை பிரேக் பண்ணி மேலே போயிருக்குது. ஸோ இது வந்து வரக்கூடிய காலங்களில் ஒரு நல்ல ஒரு ரேலியை கொடுத்துச்சுன்னா நமக்கு சந்தோஷம் தானே, வேண்டாம்னு சொல்ல போகிறோம். ஸோ இந்த HCIL ஷேரை வந்து உங்களுடைய வாட்ச் லிஸ்ட்டில் போட்டு வச்சுக்கோங்க. மேபி ரேலி ஆகலாம். ஏன்னா ரிசல்ட்டும் கொஞ்சம் நல்லா இருக்குது, டெக்னிக்கலாகவும் நல்லா இருக்குது. கொஞ்சம் கவனத்தில் வச்சுக்கோங்க இந்த ஷேரை. அப்புறம் இன்னொரு என்னுடைய ஒரு செல்லக்குட்டியான ஒரு ஷேர் தான் இந்த ஷேரு. என்ன ஷேர்னு பார்த்தீங்கன்னா பெல்ரைஸ் இண்டஸ்ட்ரீஸ். இந்த ஷேர் வந்து நமக்கு IPOவில் கிடச்சிதுங்க. IPOவிலேருந்து இந்த ஷேர் வந்து நம்ம விற்காம தான் வச்சுருக்கிறோம். அருமையான ரிட்டர்ன். கிட்டத்தட்ட எனக்கு வந்து 200%, அதாவது ஃபுல்லாக 200ன்னு சொல்ல முடியாது, கிட்டத்தட்ட ஒரு 200% ரிட்டர்ன் அளவுக்கு எனக்கு கொடுத்துருச்சு. ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஒரு ஷேரை வந்து நாம் லாங் டேர்மில் ஹோல்டு பண்ணால் என்ன நடக்கும், அதாவது நல்ல ஷேரை, அதுக்காக பல ஆகாத ஷேர்லாம் இருக்குது. அந்த மாதிரி ஷேரை வந்து கையில் வச்சுக்கிட்டு எனக்கு ரிட்டர்ன் வரலன்னு நினச்சிக்கிட்டு இருக்கக்கூடாது. ஒரு நல்ல ஒரு கம்பெனி, நல்ல ஒரு பிஸ்னஸ் பண்ணக்கூடிய ஷேர்ஸ் நாம் ஹோல்டு பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும் அப்படிங்கிறதுக்கு இந்த மாதிரியான ஷேர்கள் வந்து ஒரு நல்ல ஒரு எடுத்துக்காட்டு. இந்த ஷேரும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு முறையும் புதுசாக ஒரு கையை வந்து கிரியேட் பண்ணி போய்கிட்டே இருக்குது. பார்த்தாலே தெரியும் பாருங்கள். அப்படி எங்கே ஒரு நல்ல ஒரு ரேலி கொடுக்க ஆரம்பித்தது இடம்னா ஒரு 140 ருபீஸ். 140 ருபீஸ்லேருந்து போனால் நல்ல ஒரு ட்ரெண்டை வந்து ஃபாலோ பண்ணி போய்கிட்டு இருக்கான். இந்த ட்ரெண்டை வந்து எப்போ பிரேக் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குதுன்னு சொன்னால் இந்த குவார்ட்டர்ல ரிசல்ட் வந்து சரியில்லாமல் கொடுத்தா மட்டும்தான். அதர்வைஸ் இந்த ஷேரோட ரேலியை வந்து யார் நினச்சாலும் தடுக்க முடியாதுலாம் சொல்ல முடியாது. வேறு ஏதாச்சும் நம்ம ட்ரம்ப் எதுவும் குண்டு போட்டு ஷேர் மார்க்கெட்டை மொத்தமாக படுக்க வச்சுட்டாருன்னா இதுவும் சேர்ந்து தான் இறங்கும். அதர்வைஸ் இந்த ஷேர் வந்து ஒரு நல்ல ஒரு ஷேராக தான் நான் பார்க்குறேன். அடுத்து இந்த டாடா மோட்டார்ஸ்லேயே பார்க்கும் பொழுது நாளைக்கு ஒரு நல்ல ஒரு ரேலி வர்றதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கிறத நான் பார்க்குறேன். காரணம் என்ன அப்படின்னா இன்றைக்கி அவங்களுடைய குவார்ட்டர்லி ரிசல்ட்டை பொறுத்த வரைக்கும் சூப்பரான ஒரு ரிசல்ட் கொடுத்துருக்காங்க. ஸ்க்ரீனரில் அப்டேட் ஆகலை, ஆனாலும் நமக்கு வேற ஒரு சோர்ஸ் இருக்குது, அங்கே போய் பார்த்துருவோம். டாடா மோட்டார்ஸை பார்த்தீங்கன்னா இந்த குவார்ட்டரில் 2560 கோடி வந்து ப்ராஃபிட் பண்ணியிருக்காங்க. இதுவே லாஸ்ட் குவார்ட்டரில் உங்களுக்கு எவ்வளோ இருந்துச்சு அப்படின்னா லாஸ்ட் ஜூனில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1391 கோடி தான் ப்ராஃபிட் இருந்துச்சு. ஆனால் இப்போ அதுவே உங்களுக்கு 2500 crores வரைக்கும் வந்திருக்குது. இது ஒரு நல்ல ஒரு சைன் தான் இந்த ஷேரை பொறுத்த வரைக்கும். பொறுத்திருந்து பார்ப்போம். நமக்கு இந்த ஷேர் வந்து நல்ல ஒரு ரிட்டர்ன்ஸ் கொடுக்குறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது வரக்கூடிய காலங்களில். ஆனால் இந்த டாடா மோட்டார்ஸ் வந்து நல்ல ரிசல்ட் கொடுத்துருக்காங்க. இதே மாதிரியான ரிசல்ட் வந்து டாடா மோட்டார்ஸில் இந்த பேசஞ்சர் வெஹிக்கிள் எதிர்பார்க்கலாமான்னு கேட்டால் அது வந்து ஒரு இலைமறை காயாக தான் இருக்குன்னு சொல்லணும். ஏன்னா பல பிரச்சனைகள் இருக்குது அந்த விஷயத்தில். ஏன்னா யூகேயில் இருக்கக்கூடிய பிளான்ட் பார்த்தீங்கன்னா வைரஸ் தாக்குதல் நடந்துச்சு. அதுக்கடுத்து எங்களுடைய மேனுஃபேக்சரிங் வந்து கம்மியாயிடுச்சுன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனால் டாடா மோட்டார்ஸில் அந்த பிரச்சனை கிடையாது. ஏன்னா இந்தியாவில் தான் இவங்களுடைய மேஜர் ப்ரொடக்ஷன் இருக்குது, சேல்ஸும். ஸோ இதில் நல்லாவே இருந்திருக்கு. டாடா மோட்டார்ஸ் இதை நினச்சிட்டு டாடா மோட்டார் பேசஞ்சர் வெஹிக்கிள் வந்து நாளைக்கு யாரும் பாஞ்சிடாதீங்க. ரிசல்ட் வரட்டும், அது வரைக்கும் பொறுமையாக இருங்க. பொறுமை முக்கியம்.
அடுத்து ஹெச்டிஎஃப்சி பேங்குங்க. இந்த ஹெச்டிஎஃப்சி பேங்க் ஷேர்லாம் என்னன்னா இடையில உண்மையிலே இந்த ஒரு ஷேர் மார்க்கெட்டில் நாம் வந்து ஒரு ஷேரை பிக் பண்ணணும்னா ஃபண்டமெண்டல்ஸும் பார்க்கணும். நான் பலமுறை சொல்லியிருக்கேன், ஃபண்டமெண்டல்ஸோடு சேர்த்து டெக்னிக்கலையும் பார்க்கும்பொழுது நம்மளுடைய சக்ஸஸ் ரேட் வந்து அதிகமாக இருக்கும். இந்த ஷேர்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு மேலேருந்து இறக்கத்தை கொடுத்து வரும்போது ஒவ்வொரு முறை சப்போர்ட் எடுக்க நான் பேசியிருந்தோம். சப்போர்ட் எடுத்து கீழே ஒவ்வொரு முறையும் கட் பண்ணி கீழே வர்றப்ப கடைசி எடுத்த சப்போர்ட் பார்த்தீங்கன்னா 228 அங்கேருந்து திரும்ப மேகமாக மேலே போச்சு. போன ஷேரு 200 டேஸ் மூவிங் இறச்சி அதெல்லாம் தாண்ட முடியல. திரும்ப என்ன ஆச்சுன்னா திரும்ப ஒரு இறக்கத்தை கொடுத்த ஆரம்பிச்சிருச்சு. அது மட்டும் இல்லாமல் இப்போது புதுசாக 52 வீக் லோ, அதாவது கடந்த ஒரு வருடத்தில் உள்ள கம்மியான ப்ரைஸில் வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இது மேற்கொண்டு கீழே இறங்குமான்னு கேட்டிங்கன்னா இன்றைக்கே பார்த்தீங்கன்னா அவங்களோட சப்போர்ட் லைன் கடைசியாக இருந்தால் 731, அதை கட் பண்ணி தான் 729 க்ளோஸ் வச்சிருக்கு. ஒருவேளை மேற்கொண்டு கீழே வந்து ஒரு 700 ருபீஸ்க்கு வந்துச்சுன்னா நான் வேணா வேண்டாம் நான் சொல்கிறேன். அந்த ஹெச்டிஎஃப்சி ஷேரை வந்தால் வரட்டும் பார்க்கலாம். இன்னொன்று ரொம்ப ஒரு மோசமான ஒரு விஷயம் இதுங்க. என்னென்னா இந்தியாவில் ஜூலையில் பார்த்தீங்கன்னா கன்சியூமர் ப்ரைஸ் இண்டெக்ஸ், அதாவது இன்ஃப்ளேஷன் வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. கடைசியாக ஜூனில் வந்து 4.38% இருந்தது. இப்போ ஜூலையில் 4.45% ஆயிருக்குன்றாங்க. இன்ஃப்ளேஷன் இன்க்ரீஸ் ஆகிறது எக்கனாமிக்கு நல்ல ஒரு விஷயம் கிடையாது. இதனுடைய எஃபெக்ட் பார்த்தீங்கன்னா நாளைக்கு நம்மளுடைய மார்க்கெட்டில் மேபி இருக்கலாம். ஏன்னா இது வந்து மேஜராக வந்து நம்மளுடைய ஸ்டாக் மார்க்கெட்டை சரி எக்கனாமியை சரி ரொம்ப வந்து கொஞ்சம் பாதிக்கக்கூடிய ஒரு விஷயம். இதையும் மீறி நாளைக்கு தப்பிச்சிட்டான்னா உண்மையிலே நம்மளுடைய நிஃப்டிக்கு வந்து ஒரு ராயல் சல்யூட்டை போட்டுற வேண்டியதான், இல்லைன்னா பாயசத்தை போட்டுரும் நமக்கு. அப்புறம் இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னா நம்புகிறேன் நண்பர்களே. வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வீடியோவை லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திப்போம். தொடர்ந்து முதலீடு செய்வோம், நிச்சயமாக நாம் முன்னேறுவோம்.